ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 107:1. 2025 8760 மணித்துளிகளை கடந்து 2026 முதல் நொடியில் அடியெடுத்து வைக்க காத்திருக்கிறோம். 2025 பெற்றதும் இழந்ததும் கணக்கில்லாமல் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நிறைவு நன்றியே. ஜனவரியின் முதல் நொடியில் தொடங்கி டிசம்பரின் இறுதி நொடி வரை மாற்றங்களின் மணிக்கூண்டில்தான் நம் பயணம். தேர்தல் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், விண்வெளி மாற்றங்கள், கல்வி மாற்றங்கள், போர் மாற்றங்கள், உலக மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், விளையாட்டு மாற்றங்கள் என மாற்றங்களில் மாற்றங்கள் கண்டு வாழ பழகிவிட்டோம். ஓர் பக்கம் ஓர் தலைவன் மேல் மோகம், மறுபக்கம் சினிமா, விளையாட்டின் மேல் மோகம், கடவுளை மறக்கடிக்கச் செய்யும் தொழில்நுட்பம், பணம் மேல் மோகம், வாழ்க்கையை அனுபவிக்க வாழ்க்கையை தொலைக்கும் இலசுகளின் மீடியா மோகம் என ஆசை பேராசையாகும் நிழலில் அங்கங்கு ஆண்டவனை தேடி ஆனந்தம் பெற்று 2025 நிறைவில் பெற்றதற்கும் இழந்ததற்கும் நன்றி இறைவா என நன்றியின் பயணத்தில் நாம். கிறிஸ்து பிறப்பின் 2025 ஆண்டு யூபிலி ஆண்டு. 2024 ஆண்டு டிசம்பர் 24 அன்று பேதுரு சதுக்கத்தின் புனித கதவுகள் திறக்கப்பட்டு யூபிலி கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகின்றன. யூபிலி ஆண்டு வருடங்களை கணக்கிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுவது மட்டுமல்ல, மீட்பர் நம்மை மீட்க மீட்பின் நற்செய்தியாய் இம்மண்ணிற்கு வந்த அன்பின் கொண்டாட்டம் இது. இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஒரு நபரை நமது புனித திரு அவை இழந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ். இவர் உயிர்ப்பு பெருவிழாவின் எண்மத்தின் 2வது நாளான ஈஸ்டர் திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 21 அன்று இறைவனடி சேர்ந்தார். எளிமையை நேசித்து, எளிமையை யாசித்து, எளிமையாகவே வாழ்ந்து, எளிமையாகவே இறந்த நம் திருத்தந்தை நமக்கும் அதே எளிமையை கற்றுத்தருகிறார். ஜெபம் நம்மை நம்பிக்கையின் பாதையில் முன்னோக்கி செல்ல உதவும் என்று தானும் ஜெபித்து, அன்பு செய்து, சாட்சிய வாழ்வாகவே வாழ்ந்து சென்ற அவரை பின்பற்றுவோமா? மே மாதம் 8ஆம் நாள் நமது புனித திரு அவை புதிய திருத்தந்தையை பெற்றது. திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர். ஒருவராக இருப்பவரில் நாம் அனைவரும் ஒன்றாய் என்ற விருது வாக்குடன் நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் செயல்கள் மூலம் அமைதியையும் மனித நேயத்தையும் கட்டி எழுப்புவதை தனது முக்கிய இலக்காக கொண்டுள்ளார். இவ்வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புனிதர் பட்டம் பெற்ற புனித கார்லோ அக்குட்டிஸின் வயது 15. இவர் த ஃபர்ஸ்ட் மில்லனியம் புனிதர், அதாவது முதல் 1000 ஆண்டு புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். கார்லோ அக்குட்டிஸ் தொழில்நுட்பத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து கடவுளின் அன்பை பரப்பிய ஒரு நவீன புனிதர். இவர் நற்கருணை மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். உலகின் அனைத்து நற்கருணை அற்புதங்களையும் ஆவணப்படுத்த ஒரு இணையதளத்தை உருவாக்கினார். இன்றைய இளைஞர்களுக்கு இவர் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். இணையதளத்தை தவறாக பயன்படுத்துகின்ற இந்த உலகத்தில் இணையதளத்தின் வழியாக ஆன்மீகத்தையும் பரப்பலாம், நாம் நல்வாழ்வும் வாழலாம் என்பதற்கு இவரது வாழ்வு ஒரு சான்று. அருங்கொடை இல்லம். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். திருப்பாடல் 24:10. எவ்வருடமும் இல்லாத இவ்வருட சிறப்பு மாதந்தோறும் நற்செய்தி பெருவிழா. பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு இறை ஊழியர்களை கொண்டு இறை வார்த்தை விதைக்கப்பட்டு ஆன்மாக்கள் அறுவடை, கலங்கினோர்க்கு ஆறுதல் என நம் அருங்கொடை ஆண்டவர் இரு கரங்களை விரித்தவராய் முகத்தில் புன்னகையுடன் அலாதி அன்புடன் நான் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றினார். இணையவழி இறைச்செய்தி, நாளும் ஓர் நற்செய்தி என நம் அருங்கொடை இல்லம் இறைவனை இகமதில் பரப்பி சாட்சியங்களை சாட்சியப்படுத்தியதில் இறைவனில் அகமகிழ்கிறது. அன்னை மரியாள் இறைவனின் தாய். நான் ஆண்டவரின் அடிமை என்ற ஒரு வார்த்தையில் இறை மனிதத்தை தன்
உதரத்தில் ஏற்ற அந்த மணிப்பொழுது நம்மையும் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட அன்னை நம் அனைவருக்குமே தாய். எலிசபெத்தின் வாழ்த்துரையை கேட்ட அன்னை இறைவனை புகழ்ந்து பாடினார். அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என தாழ்ச்சியை நமக்கு கற்றுத்தந்த நம் அன்னை நம் அனைவருக்குமே தாய். அன்னை மரியா இறைவனின் தாய் என்று அழைப்பதன் மூலம் மனித குலத்திற்கு இறைவன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதையும் அவர் மனித நிலையை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நினைவூட்டுகிறது இந்த விழா. கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தை ஒரு சுமையில்லை. இயேசுவை தன் உதரத்தில் மட்டுமல்ல, தன் உள்ளத்திலும் சுமந்தவள் அன்னை மரியா. இயேசுவுக்கும் மரியாவுக்கும் உள்ள உறவு மனிதம் சார்ந்த உறவு மட்டுமல்ல, அதையும் கடந்த அதிசயமான அற்புதமான உறவு. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 என்ற இறை திருவுளம் அன்னை மரியா வழியாக உருப்பெற்றது. ஆண்டவர் இயேசு தன் தாயிடமிருந்து மனித சாயலை பெறுகிறார். ஆண்டவரின் மீட்பு திட்டம் நிறைவேற மரியா கருவியாக விளங்குகிறார். எனவே புத்தாண்டின் புதுநாளில் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுவது சாலச் சிறந்தது. புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன். எசாயா 42:9. 2026 ஆண்டு புதிய ஆண்டு, புதிய மகிழ்ச்சி, புதிய நிறைவு, புதிய ஆசீர்வாதம், புதிய பயணம், புதிய உறவுகள் என தொடங்கட்டும் புத்தாண்டு. புதுமை நிறைந்த புத்தொளியில் புது உலகம் புலப்பட புத்துணர்ச்சியுடன் புதிதாய் வாழ வாழ்த்துகிறோம். இறை இயேசுவில் வாழ்க பல்லாண்டு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.